ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட் டைம் ஜாபில் சேர்ந்துட்டேன். வீட்டில் என்ன சொன்னால் என்ன, அவங்க சொல்கிறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. சில விஷயங்கள் அவங்க சொல்ல தான் செய்வாங்க. அதுக்காக நம்ம யாரையும் இது பண்ண தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி நான் இருந்தேன். ஆனால் அவங்க என்ன எதுக்காக நினச்சிட்டாங்கன்னா, நம்ம எந்த நேரத்தில் வேணாலும் இது பண்ணிக்கலாம், இவன் சொல்கிறதெல்லாம் கேட்பான் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் சொல்லிட்டேன், இது மாதிரி அவங்களாம் நினைக்கிறதோ இல்லை இது பண்ணுறதோ முக்கியம் கிடையாது. நமக்கு எதுவுமே இப்போ இருக்கிற ஒரு டைமிங்க்கு அது சரியாக இருக்கோ இல்லையோ, அதை தாண்டி நம்மளுக்கு எப்போதுமே ஒரு முயற்சியை ஒரு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். முயற்சி செஞ்சால் மட்டும்தான் நம்மளால் எதுவுமே செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் நான் சொல்லி ஒரு விஷயத்த செஞ்சு இது பண்ண வேண்டியதுதான். தேவையில்லாத விஷயங்களை நான் எதுக்கும் இது பண்ண மாட்டேன் இனிமேல் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு அது சரியாக வருது அப்படிங்கிறத தாண்டி உனக்கு பார்ட் டைம் ஜாபில் நீ அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்களாம் நீ கேட்டுட்ருக்க வேண்டியதில்லை. எதுவுமே நமக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு நம்ம அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருந்தோம்னாலே நம்ம வாழ்க்கைங்கிறது சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னோடனே, அதெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறது இருக்கட்டும். நம்மளுக்கு எது நடந்தாலும் நம்மளுக்கு அடுத்தடுத்த இதை நோக்கி நம்ம போகிறதுக்கான அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் விடுங்க. அதெல்லாம் இப்போதைக்கு அதை பற்றி பேசி என்ன ஆக போகுது? பேசுகிறனால ஒரு விஷயமும் மாற போகிறது கிடையாது. மாறுற விஷயங்களை நம்ம அதை யோசித்து நம்ம போட்டு குழப்பிக்காமல் எந்த இது நடக்குதோ அதை நம்ம அடுத்த இதை நம்ம நோக்கி போயிட்டுருக்க வேண்டியதான் அப்படின்னோடனே, சரி விடுங்க. அதெல்லாம் இப்போதைக்கு நடக்காத விஷயங்கள், பண்ணாத விஷயங்கள். அதை தான் நான் இப்போதைக்கு நான் உங்ககிட்ட சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்குது. அதை தாண்டி எதுவும் இது பண்ண முடியாது அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் கரெக்டு தான். அப்படின்னாலும் நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் செய்ய முடியறத செய்யலாம். அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் கரெக்டு தான். இருந்தாலும் எனக்கு இந்த நேரத்தில் இப்போ கரெக்டான வேலை நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி பார்த்துக்கலாம், நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் செய்ய விஷயங்களை நம்ம செஞ்சு இது பண்ணிக்கலாம் அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் கரெக்டு தான். நான் இந்த நேரத்தில் எனக்கு இந்த நேரத்தில் எந்த விஷயத்துக்கும் இப்போ இருக்கிற டைமிங்கில் ஒரு சில விஷயங்களை குழப்புறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இல்லை அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நான் அந்த நேரத்துக்கு இதுன்னு சரி அது சரின்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயங்களை நான் குழப்பிக்கிட்டு இல்லை. அதுக்கான நேரங்கள்ங்கிறது நமக்கு வர்றதுக்கான இதுங்கிறது இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த டைமிங் நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். அதுக்காக நீ யாரையும் ஒரு விஷயத்தையும் போட்டு நினச்சிட்டு தேவையில்லாத குழப்பங்களை இது பண்ணிக்காத. எதுவுமே நடக்கிறது நடக்கணும்னு நினச்சிட்டு போயிட்டுருக்க வேண்டியது தான். இந்த நேரத்துக்கு இது சரி அது சரின்னு சொல்லிவிட்டு நம்ம அதையே ஒரு சிந்தனையில் இருந்தோம்னா, நம்மளுக்கு எதுவுமே இப்போ இருக்கிற விஷயங்களும் கிடைக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இருக்காது. இல்லை எது ஒரு இதோ அதை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டுருக்க வேண்டியது தான் அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் கரெக்டு தான். நம்மளுக்கு இந்த நேரத்துக்கு இது சரியாக இருக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது நமக்கு வேணும் அப்படிங்கிறதுன்னு மட்டும்தான் நான் தெளிவாக இருக்கிறேன். வேறு எந்த விஷயத்துலையும் நான் அந்த அளவுக்கு ஒரு தெளிவாகவும் ஒரு இதாகவும் இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் ஒரு உண்மையான ஒரு விஷயந்தான். இல்லைங்க, அதுக்கு நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான தன்மைங்கிறது இருக்கணும்ல. கிடைச்சா மட்டும்தானே அது சரியாக இருக்க முடியும். கிடைக்காதப்ப நம்ம எதையும் இக்னோர் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுல்ல அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் எல்லாம் சரியாக வரும். இதுக்கு மேலே அதை பற்றி பேசி நம்மளுக்கு என்ன யூஸ் ஆக போகுது?